செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே தையூர் ஊராட்சிக்கு உட்பட்ட 12வது வார்டில் உள்ள அரசு நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்து இருந்தார். இதனை அப்பகுதியில் உள்ள பல்வேறு தனிநபர்கள் உதவியோடு 12வது வார்டு விசிக கவுன்சிலர் ஸ்டாலின் முயற்சியில் மீட்கப்பட்டு இளைஞர்களுக்காக விளையாட்டு திடல் அமைக்கப்பட்டது. இதனை தையூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமரவேல், தையூர் ஒன்றிய கவுன்சிலர் தனலட்சுமி கோவிந்தன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு புதிய வாலிபால் விளையாட்டு திடலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் தையூர் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் சந்திரன், சித்ரா இரணியப்பன், தீபா பார்த்திபன், பாலு, ரேவதி மாரி, அப்பகுதி விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசை கண்டித்தும் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி முன்பு சீர்காழி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் மணிவண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். சென்னை தண்டையார்பேட்டை 38வது வார்டு பட்டேல் நகரில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரும் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச பல் சிகிச்சை முகாம் மாநகராட்சி சார்பில் நடைபெற்றது. இம்முகாமில் தண்டையார்பேட்டை மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் கலந்து கொண்டு பல் சிகிச்சை முகாமை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து முகாமில் மாணவ மாணவிகளுக்கு பற்கள் சோதனை செய்யப்பட்டு பற்கள் சுத்தம் செய்து ஊட்டச்சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. மேலும் பல் சம்பந்தப்பட்ட மேல் சிகிச்சை தேவைப்படுபவர்கள் பெற்றோர்கள் அனுமதியுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடியில் அரசு மருத்துவக் கல்லூரி தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இம்மருத்துவமனையில் உள்ள கண் சிகிச்சை பிரிவில் நாள்தோறும் ஏராளமான கண் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் கண் சிகிச்சை பிரிவில் உள்ள பல்வேறு உபகரணங்கள் சேதமடைந்தன. தற்போது புதிதாக அனைத்து உபகரணங்களும் வாங்கப்பட்டு கண் சிகிச்சை பிரிவு மேம்படுத்தப்பட்டது. இதனை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் சிவகுமார் திறந்து வைத்தார். இந்த மழை வெள்ளத்தில் இந்த கண் சிகிச்சை பகுதி அதிகமாக பாதிக்கப்பட்டு தண்ணீர் தேக்கத்தினால் அந்த பில்டிங் டேமேஜ் ஆயிடுச்சு. அது போக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் நிறைய சர்ஜரிஸ்லாம் கொஞ்சம் பின்னடைவில் இருந்தோம். இப்போ எல்லாம் மறுபடியும் அதை புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கு நல்ல அடுத்த லெவலுக்கு நம்ம தரம் உயர்த்தப்பட்ட ஒரு மருத்துவமாக இருக்கு. இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரஸ் மீட் அறிவிக்கிறது. விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைமில் தலைமை நிலை காவலராக டேவிட் சுதர்சனா ராஜா என்பவர் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் பணிபுரிந்து வந்துள்ளார். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு ராஜபாளையம் அருகில் உள்ள ராக்காட்சியம்மன் கோவிலில் உள்ள ஐயனார் அருவியில் குளிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் காவலர்களால் உதவும் அன்பு உள்ளங்கள் வழங்கும் 26வது நிதியளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இவருக்கு உதவிக்கரம் நீட்டும் விதமாக அவருடன் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் தமிழகம் முழுவதும் பணியில் சேர்ந்த 4787 காவலர்கள் ஒன்று சேர்ந்து இவருடைய மகன் அருண் டேனியல் ராஜா பெயரில் 10,62,530 ரூபாய்க்கான காப்பீடு தொகை, 7 வயது மகள் கேத்ரின் செலிசா ராணி பெயரில் 10,62,138 ரூபாய்க்கான காப்பீடு தொகை, அவருடைய மனைவி பெயரில் மீதமுள்ள 2,01,108 ரூபாயும், அவருடைய தாயார் பெயரில் 2,02,116 ரூபாய் காப்பீடு தொகை என மொத்தம் 25,27,892 ரூபாய்க்கான காசோலையை அவருடைய குடும்பத்தினரிடம் சக காவலர்கள் வழங்கினர். முன்னதாக விபத்தில் மரணமடைந்த டேவிட் சுதர்சன ராஜாவின் உருவப்படத்திற்கு குடும்பத்தினர்களும் மற்றும் சக காவலர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டத்திற்குட்பட்ட ஆவூரில் உள்ள பள்ளிவாசலில் கந்தூரி விழா நடத்துவது தொடர்பாக ஜமாஅத் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பள்ளிவாசல் நிர்வாகம் பள்ளிவாசல் வளாகத்தில் கடைகளை வைக்கக்கூடாது, பொதுவெளியில் கடைகளை வைக்கும்படி கூறியுள்ளது. இதனால் கடை ஏலம் எடுத்து நடத்துபவர்களுக்கும் பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கும் பிரச்சினை ஏற்பட்டு கைகலப்பாக மாறி அங்கிருந்த நாற்காலியால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பாக வலங்கைமான் காவல் நிலையத்தில் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறையின் சொந்த ஜாமீனில் 5 பேரையும் விடுவித்துள்ளனர். பின்னர் வலங்கைமான் வட்டாட்சியர் முன்னிலையில் அனைவரையும் அழைத்து அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர்.
தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிற்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பட்டா வழங்கிட வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய உதவித்தொகை வழங்கிட வேண்டும், தமிழக அரசு வழங்கும் மகளிர் உரிமைத் தொகையை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டம் செய்த இடத்திற்கு வருகை தந்த ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் சிவக்குமார் மாற்றுத்திறனாளிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் தாங்கள் கொண்டு வந்த மனுவை வட்டாட்சியரிடம் அளித்தனர். அதை பெற்றுக் கொண்ட வட்டாட்சியர் தகுதியுள்ள அனைவருக்கும் இலவச பட்டாவும் உதவித்தொகையும் மகளிர் உரிமைத் தொகையும் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதையடுத்து மாற்றுத்திறனாளிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் 104 மாத டிஏ உயர்வை உடனே வழங்க வேண்டும், ஒப்பந்த முறை பணி நியமனத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு போக்குவரத்து கழக வாயில் முன்பு டிஎன்எஸ்டிசி தலைவர் கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலை நேரு சிலை அருகே நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் சிற்றுண்டி கடைகள் மற்றும் பொம்மை கடைகள் என 130 கடைகள் உள்ளன. இந்நிலையில் முருகன் பொன்னம்மாள் தம்பதியினர் மின்துறை டிரான்ஸ்பார்மர் வைத்துள்ள இடத்தை ஆக்கிரமித்து கடை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்து காவல்துறையிடமும் நகராட்சி அதிகாரிகளிடமும் கடற்கரை வியாபாரிகள் சங்கத்தினர் புகார் கொடுத்து பல நாட்களாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி வியாபாரிகள் அனைத்து கடைகளுக்கு பூட்டு போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், தேசிய தேர்வு முகமையை நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசாமி அரசினர் கலைக்கல்லூரி வாயில் முன்பு அனைத்திந்திய மாணவர்கள் பெருமன்றம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே பாங்கல் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த ஏழை எளிய மாணவர்கள் தங்களது கல்லூரி படிப்பை தொடரும் வகையில் 6வது ஆண்டாக 50 மாணவ மாணவிகளுக்கு 1,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் விடுவிக்காலம் பவுண்டேஷன் சார்பில் உதவித்தொகை வழங்கும் விழா நிறுவனர் செந்தமிழ் செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் இணை நிறுவனர் சாந்தி செந்தமிழ் செல்வன், அருள் நந்தவனம் அறக்கட்டளை நிறுவனர் வைத்தியநாதன், ஆசிரியர் சக்திவேல் உள்ளிட்ட பொதுமக்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். விடுவுகாலம் பவுண்டேஷன் சார்பாக கிராமப்புறங்களில் இருக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. இந்த கல்வி உதவித்தொகை வழங்குவதை கடந்த 10 ஆண்டுகளாக விடுவுகாலம் பவுண்டேஷன் செய்து வருகிறது. கல்வியை ஊக்குவிக்க வேண்டும், கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி மீது விழிப்புணர்வு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் அவர்களின் மேல் படிப்புக்காக இந்த தொகை உதவியாக இருக்கும் என்ற எண்ணத்தில் இந்த பகுதிகளில் வாழும் படித்து முடித்திருக்கும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்கிறோம். இன்று இந்த வருடம் 50 மாணவர்களுக்கு சுமார் 1,50,000 லட்சம் ரூபாய் மதிப்பில் கல்வி உதவித்தொகையை வழங்கியிருக்கிறோம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அடுத்த தோளூர்பட்டியைச் சேர்ந்தவர் ஞானசேகரன். இவருக்கு சொந்தமான கடையை தொட்டியம் பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவருக்கு மளிகை கடை வைப்பதற்கு வாடகைக்கு விட்டுள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு மர்ம நபர்கள் முருகானந்தம் நடத்தி வரும் மளிகை கடை முன்பாக பெட்ரோல் குண்டை வீசியதாக கூறப்படுகிறது. இதில் கடையின் வெளியே வைக்கப்பட்டிருந்த உப்பு மூட்டைகள் எரிந்ததோடு கடையின் சுவரில் சிறு பகுதி பெயர்ந்து விழுந்துள்ளது. பின்னர் சத்தம் கேட்டு எழுந்து வந்த பார்த்த ஞானசேகரன் இதுகுறித்து தொட்டியம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு சந்தேகத்தின் பேரில் 3 நபர்களை காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பெண்ணுடன் பேசுவது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த சம்பவம் நடந்திருப்பதாக தெரிவித்தனர். மேலும் தொடர்ந்து சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் அனுப்பர்பாளையம் பகுதியில் திருநாவுக்கரசு என்பவர் பனியன் நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வரும் நிலையில் பனியன் துணிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் பனியன் நிறுவனத்தை விட்டு வெளியேறினர். இதனையடுத்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இருப்பினும் தீ மளமளவென பரவியது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர். மேலும் இந்த
தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பனியன் துணிகள் எரிந்து நாசமானது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள பாம்பன் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 25 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றனர். இதனை கண்டித்து பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் ஜூலை 5ஆம் தேதி சாலை மறியல் மற்றும் ரயில் மறியலில் ஈடுபடப் போவதாக அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தங்களது நாட்டு படகில் இலங்கை அரசை கண்டித்து கருப்பு கொடி காட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனையடுத்து நாட்டுப்படகு மீனவர்கள் கூட்டம் பாம்பன் வேளாங்கண்ணி மாதா கோவில் வளாகத்தில் நாட்டுப்படகு மீனவர் சங்க தலைவர் ராயப்பன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரசு அதிகாரிகளின் வார்த்தையை ஏற்று தற்காலிகமாக சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு நாட்டுப்படகு மீனவர்கள் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்தனர். திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட எஸ்ஐடி பகுதியில் காவல்துறையினர் இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்றிருந்த காரை சோதனை செய்தனர். சோதனையில் 27 மூட்டைகளில் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 240 கிலோ குட்கா பொருட்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்து குட்காவை கடத்தி வந்த திருச்சி மாவட்டம் தொட்டியத்தைச் சேர்ந்த செல்வகுமார் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பழனிவேல் மற்றும் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஸ்ரீநாத் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த 3 செல்போன்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சிக்கு செய்யாற்றிலிருந்து குடிநீர் சேகரித்து அணக்காவூர் நீரேற்று நிலையம் மூலம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வழியாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு மாதக்கணக்காகியும் நகராட்சி அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை மட்டுமல்லாமல் அப்பகுதியில் வாழும் மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட நிர்வாகம் உடைப்பை சீர் செய்து குடிநீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆசிரியர்களின் பதவி உயர்வு மற்றும் முன்னுரிமை ஆகியவற்றை பாதிக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தொடக்க கல்வி ஆசிரியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தற்போது தொடக்க கல்வித்துறையில் பதவி உயர்வு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் வழக்கின் இறுதி தீர்ப்பு வரும் வரையில் அறிவிக்கப்பட்டுள்ள கலந்தாய்வு பொது மாறுதலை நிறுத்தி வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து பள்ளியின் எதிரே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் போலீசார் அடைத்தனர். சர்வதேச நெகிழி ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் நகராட்சியில் திருவள்ளூர் உழவர் சந்தை பகுதியில் உள்ள பூக்கடை பழக்கடைகளில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் நகராட்சி ஆணையர் திருநாவுக்கரசர், சுகாதார அலுவலர் கோவிந்தராஜு, சுகாதார ஆய்வாளர் கண்ணன் உள்ளிட்ட நகராட்சி ஊழியர்கள் நெகிழி பைகள் வைத்திருக்கும் கடைகளுக்கு அபராதம் விதித்ததுடன் பிளாஸ்டிக் பைக்கு மாற்றாக தையிலை, மஞ்சப்பை ஆகியவற்றை வழங்கி இன்னொரு முறை பிளாஸ்டிக் பைகள் விநியோகித்தால் கடைக்கு சீல் வைக்கப்படும் எனவும் எச்சரித்தனர். இந்த ஆய்வில் விதிமுறையை மீறி பிளாஸ்டிக் பைகள் உபயோகித்த கடைகளுக்கு 23,000 ரூபாய் அபராதம் விதித்தும் 1 டன் பிளாஸ்டிக் பறிமுதல் செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஜீவா நகரை சேர்ந்தவர் முத்து. இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன் சொந்த கிராமமான சின்னக்கனூர் சென்றுள்ளார். இந்நிலையில் முத்துவின் வீட்டின் அருகே வசிக்கும் அவரது உறவினர் காலையில் சென்று பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் இதுகுறித்து மானாமதுரை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வீட்டை ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கடப்பாறை கம்பியால் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவிலிருந்த 65 பவுண்ட் நகை மற்றும் பூஜை அறையில் வைக்கப்பட்ட 17,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. பின்னர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தண்டலைச்சேரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நீட் தேர்வு குளறுபடியை கண்டித்தும் உயர்கல்வி மதிப்பெண் அடிப்படையில் மாநில அரசுகளே மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் அமைப்பின் மாவட்ட செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து ஒன்றிய அரசுக்கு எதிராக
எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள கொத்தங்குடி பகுதியில் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் சாலை முக்கிய பிரதான சாலையாக இருந்து வருகிறது. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களும் பொதுமக்களும் இவ்வழியாக சென்று வருகின்றனர். இந்நிலையில் கால்நடைகளின் உரிமையாளர்கள் சாலையில் கால்நடைகள் கூட்டம் கூட்டமாக அவிழ்த்து விடுகின்றனர். இதனால் விபத்துகளும் தொடர்ந்து வண்ணமாக உள்ளது. ஒரே நேரத்தில் 30க்கும் மேற்பட்ட கால்நடைகள் சாலையை ஆக்கிரமித்து செல்வதால் இருசக்கர வாகனத்தில் குழந்தைகளோடு செல்பவர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். எனவே சாலைகளில் கால்நடைகளை அவிழ்த்துவிட்டு சாலை விதிகளை கடைபிடிக்காத கால்நடைகளின் உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள முத்தமிழ் சமுதாயம் நலக்கூடத்தில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலச்சங்கமும் மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் சத்யசாய் மருத்துவமனை இணைந்து மருத்துவ முகாமை நடத்தியது. தமிழ்நாடு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் நலச்சங்க தலைவர் பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் அனைத்து நோய்களுக்கும் 15 மருத்துவர்களை கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு ஆலோசனை வழங்கப்பட்டது. குறிப்பாக கண், காது, சர்க்கரை நோய், இதய நோய், நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதற்கான மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் 54வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் கார்த்திகேயன் தலைமை தாங்கிய இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 154 MBBS மாணவர்களுக்கு பட்டம் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், முதலாக நீட் தேர்வு வேண்டாம் என்று குரல் கொடுத்தது தமிழ்நாட்டில்தான் என்றும் திராவிட இயக்கங்கள் தான் தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டு இருக்கிறது என்றும் தெரிவித்தார். சர்வதேச நெகிழிப்பை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு அறிஞர் அண்ணா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிளாஸ்டிக் மாசில்லா தமிழ்நாட்டை உருவாக்க வலியுறுத்தியும் சுற்றுச்சூழலை காப்பதே நமது கடமை என்ற உணர்வோடு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பள்ளியில் படிக்கும் 500க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு மஞ்சள் பை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பிளாஸ்டிக் மாசில்லா தமிழகத்தை உருவாக்க உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்வில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுற்றுச்சூழல் பொறியாளர் மணிமேகலை, கிருபா, முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம், தலைமை ஆசிரியை சாந்தி, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை கூட்டமைப்பு நிறுவனர் சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரியலூர் வட்டார வள மையத்தில் அரசாணை எண் 243 படி பணி மாறுதலுக்கான கலந்தாய்வு அரியலூர் வட்டார வள மையத்தில் நடைபெற்றது. இதனை கண்டித்து வட்டார வள மையத்தை முற்றுகையிட்டு தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர்களின் நலனையும் மாணவர்களின் கல்வித்திறனையும் கருத்தில் கொண்டு அரசாணை எண் 243 ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பானது கெட்டோஜாக் என்ற பெயரிலே தமிழ்நாடு தொடக்க கல்வியிலே நடைபெறக்கூடிய இந்த கலந்தாய்வு மையங்களுக்கு முன்னதாக இன்று 58 மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகங்களுக்கு முன்னதாக போராட்டத்தையும் மறியல் போராட்டத்தையும் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த தமிழ்நாடு அரசாங்கமானது அரசாணை எண் 243 என்ற ஒரு தீய ஒரு சக்தியை ஆசிரியர் மத்தியிலே ஏவி விட்டிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இதனால் பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள். 10% ஆசிரியர்களுக்கு இது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது என்ற ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு இன்றைக்கு பெரும்பாலான ஆசிரியர்கள் பணி மாறுதல் பெற முடியாத அளவிலும் பதவி உயர்வு பெற முடியாத அளவிலும் இருக்கின்றார்கள். இந்த தமிழ்நாடு அரசாங்கமானது வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போதே ஆசிரியர்களுடைய கலந்தாய்வை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது? பணி உயர்வு பெற்ற பிறகுதான் காலி பணியிடங்கள் ஏற்படும். அத்தகைய சூழ்நிலை இருந்த போதிலும் அரசாங்கம் அவசரமாக இந்த கலந்தாய்வினை நடத்தி ஏராளமான காலி பணியிடங்களை ஒவ்வொரு ஒன்றியங்களிலும் வைத்திருக்கின்றது. குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை சமஸ்கிருத மொழியிலும் இந்தி மொழியிலும் மாற்றம் செய்த மக்கள் விரோத ஒன்றிய அரசை கண்டித்து மதுரை வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகம் முன்பு ஒன்றிய அரசின் புதிய முப்பெரும் சட்டங்களின் பெயர் திருத்தங்களை செய்ததை உடனே நிறுத்தி வைக்க வலியுறுத்தி நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து 3வது நாளாக மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து தபால் தந்தி அலுவலகம் வரை பேரணியாக சென்று தல்லாகுளத்தில் உள்ள தலைமை அஞ்சலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.